அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். பயணங்களின் ஊடாக எப்போதுமே நமக்கு ஒரு அத்தாட்சியை இறைவன் தந்து கொண்டே இருப்பான். உப்பளம் கடந்த பயணத்தின் போது, இந்த பயணத்தின் போது அதே போல் ஏதாவது ஒன்று நம்ம பதிவு செய்யணும்னு நினச்சோம். காற்றாலை நீங்கள் பார்க்கலாம், சுற்றிலும் சாலைகளுடைய அந்த பக்கத்தில் இருந்து முழுவதுமாக எனக்கு பின்னாடி அதனுடைய கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காற்றாலைகள், மேகமூட்டத்தின் வழியாக தூரத்தில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து சாலையின் இரு பக்கங்களிலும் அதிக எண்ணிக்கையில் காற்றாலைகள் இருக்கிற இடமாக இந்த இடம் இருந்துச்சு. காற்றாலைகள் என்ன செய்யுது? காற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நேற்றைக்கு நாங்கள் பயணங்களை முடிச்சுட்டு வரும்போது புதிதாக அணுமின் நிலையங்கள் இங்கு தொடங்கப்பட இருக்குது. அப்போ அணுமின் நிலையங்களினுடைய பாதிப்பை பற்றி எவ்வளவோ விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம். அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை கடலில் போட முடியாது, நிலத்தில் புதைக்க முடியாது, தேக்கி வைக்க முடியாது. அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிரியக்க பாதிப்பை நம்மளால் தடுக்கவே முடியாது. செயற்கையாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணுமின் நிலையங்களுடைய பிரச்சனை. அதனால தான் பல போராட்டங்கள் நடக்குது. ஆனால் போராட்டங்களின் போது ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து போராட்டம் பண்ணுறவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோமே தவிர, இந்த கதிரியக்கங்களோட தீமையிலிருந்து பூமியை மனிதர்களையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சிட முடியும்? அப்போ இவை வேணுமா வேணாமாங்கிற புத்திசாலித்தனமான போக்கு மனிதர்களிடத்தில் இன்னைக்கு இல்லாமல் போகுது. அதுக்கு பின்னாடி பல அரசியலும் பல காசும் தான் இருக்க போகுது, வேற என்ன. ஆனால் மறுமை நாள் என்று வரும்போது நியாய தீர்ப்பாளன் நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கான். ஆனால் இந்த எந்த விதமான கழிவுகளும் இல்லாமல் ரொம்ப இயற்கையான முறையில் பாதுகாப்பாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த காற்றாலைகள். காற்றோட வேகத்தை பொறுத்து, காற்றினுடைய வீச்சு எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து இந்த காற்றாலைகள் நடப்படுகின்றன அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு மேம்போக்கான சயின்ஸ். காற்றாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி அப்படின்னு குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணப்போ அண்டர்லைன் பண்ணி நம்ம தமிழ்நாடு பாடப்புத்தகங்கள் கொடுத்ததை படித்த பாடப்புத்தகங்களில் எனக்கு தெரிஞ்ச காற்றாலைகள் பற்றிய செய்தி. திருக்குரான் என்ன சொல்லுது? நமக்கு அல்லாஹ் இதை பற்றி சொல்லியிருக்கானா? நிச்சயமாக சொல்லியிருக்கிறான். ஒரு நபிக்கு இந்த காற்றை இறைவன் வசப்படுத்தி தந்தான். இந்த காற்றாலைகள் காற்றை, அதன் வேகத்தை தன் வசப்படுத்தி கொண்டு மின்சாரத்தை தயாரிக்க முயற்சி செய்து ஒரு நபிக்கு இறைவன் காற்றை வசப்படுத்தி தந்தான். சுலைமான் நபிக்கு. சுபஹான் அல்லாஹ். உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு பெரிய ஆட்சியாளராக சுலைமான் நபி இருந்தார். இங்கிட்டும் அங்கிட்டுமாக பயணப்பட்டு கொண்டு இருந்தார். சுபஹான் அல்லாஹ். காற்றை இறைவன் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி தந்த வரலாறு திருக்குரான்ல அல்லாஹ் அப்படி சொல்றான். அத்தியாயம் 34 வசனம் 12. அவற்றுக்கு பின்னர் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாக இருந்தது, மாலை பயணம் 1 மாத தூரமாக இருந்தது. காலையில் காற்று டிராவல் பண்ணி போகிறதுக்கு டைம் 1 மாத தூரமாக, மாலையில் அது பயணப்பட்டு வந்து சேர்றதுக்கு 1 மாத தூரம், மொத்தமாக 2 மாத தூரங்களாக அது இருந்தது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன் போகிறதுக்கு 1 மாதம், வர்றதுக்கு 1 மாதம் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு இதில் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ சுலைமான் நபிக்கு இறைவன் காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இப்படி சொல்கிறதோடு நிறுத்தாமல் சராசரியாக காற்றின் வேகத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். குரானில் அல்லாஹ் எவ்வளோ அருமையான சயின்ஸ் டீச்சராக இருக்கான்னு பாருங்களேன். நம் மீது வீசக்கூடிய காற்று நம் மீது பட்டு பூமியை ஒரு சுற்றி மறுபடியும் நம்ம மேலே படணும் அப்படின்னா, நம்ம மேலே காற்று பட்டு பூமியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் நம் மீது படணும் அப்படின்னா அதுக்கு 2 மாத காலம் தேவைப்படுமா. ஏனென்றால் காற்று 25 கிலோமீட்டர் வேகத்தில் சராசரியாக வீசுது. இந்த வேகத்தில் வீசக்கூடிய காற்று பூமியை சுற்றி வர்றதுக்கு 2 மாதங்கள் ஆகும். காற்று ஒரே சீராக சுற்றி வருது அப்படிங்கிறத தாண்டி சுலைமான் என்ற இறை தூதருக்கு தனிச்சிறப்பாக காற்றை இறைவன் வசப்படுத்தி கொடுத்தான். அப்போ காற்று 2 மாதத்தில் திரும்ப ஒரு சுற்றி விட்டு வரும் அப்படின்னு அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்லித்தரான்.
இங்கே சுலைமான் என்ற இறைத்தூதருக்குரிய சிறப்பை சொன்னாலும் சராசரியான காற்றின் வேகத்தையும் பூமியின் சுற்றளவையும் பூமியினுடைய சுழற்சி வேகத்தையும் கணக்கிட்டு பேசும் ஒரு விஞ்ஞானி போல அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. அப்போ காற்று நம்ம மேலே பட்டு பூமியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்ம மேலே வந்து படுறதுக்கு 2 மாத காலம் ஆகும் அப்படிங்கிற பூமியின் சுற்றளவை பற்றி அதனுடைய திசை வேகத்தை பற்றி எல்லாத்தையும் கணக்கிட்டு சொல்லக்கூடிய விஞ்ஞானியாக இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். அப்படியா? இறைவனுக்கு எல்லாம் தெரியுமோ? இது பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இறைவன் அப்படிங்கிறதும் மார்க்கம் அப்படிங்கிறதும் தொழுகை அப்படிங்கிறதும் இப்படி இருந்துக்கங்க அப்படிங்கிறதும் எது ரொம்ப பழமையான விஷயம் மாதிரியும் மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு அது ஒத்துப்போகாத விஷயம் மாதிரியும் இருக்கிறதுனால இறைவன் வந்து ஒரு பழமையான ஒரு தோற்றத்தில் பிள்ளைகளுக்கு தெரிகிறாங்க. அப்போ இறைவனுக்கு இதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் எப்படி தெரியும்? மனுஷனுக்கு எப்படிங்க தெரியும்? திருக்குரான் என்பது மனிதனால் எழுதப்பட்டது, நீங்களே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுது. பூமியின் சுற்றளவை பற்றி மனுஷனுக்கு எப்படி தெரியும்? பூமி சராசரியாக 25 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருதுன்னு மனுஷனுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த டெக்னாலஜியும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. மனுஷனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பூமியினுடைய சுற்றளவு, பூமியினுடைய சுற்றளவு பாதை, திசை வேகம், காற்றினுடைய வேகம் இவற்றை கணக்கிட்டு சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி மனுஷனுக்கு எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? எதுக்குமே வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போது சுலைமான் நபிக்கு காற்றை வசப்படுத்தி தந்தோம்னு சுலைமான் நபிக்கு தரப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிற அதே நேரத்தில் அந்த காற்றோட வேலை எப்படி, அந்த காற்றினுடைய செயல்திறன் எப்படி, அந்த காற்றினுடைய விஞ்ஞான அடிப்படையில் நான் எப்படி படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தான் சொல்ல முடியும். அவன் தான் படைத்தான், அவனால் தான் அதை விளக்கி சொல்ல முடியும். சுப்ஹானல்லாஹ். இங்கே இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த காற்றையும் இந்த காற்றாலையும் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்களேன். ஏதாவது ஒரு காற்றாலையை நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க. சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு அருமையாக அந்த காற்றோடு சேர்ந்து அது சுற்றி கொண்டிருக்குது. சுற்றுற மாதிரி தெரியுது, ரொம்ப மெதுவாக சுற்றுற மாதிரி தெரியுது. ஆனால் நடுவில் ஏதாவது போச்சுன்னா ஒரே வெட்டிடும் அப்படிங்கிறதான் அதனோடு வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. எப்படிங்க கரண்ட் உருவாகுது? ஒரு கம்பியை வச்சுருக்காங்க, 3 பிளேடு, காற்றாலைன்ற பிளேடு இருக்குது, அது சுற்றிக்கிட்டு இருக்குது. கரண்ட் எப்படிங்க வந்துச்சு? அதுலேருந்து எப்படி லைட்டு, அதுலேருந்து எப்படி ஃபேன் சுற்றுது நம்ம வீட்டில், மிக்ஸி கிரைண்டர் ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, ஏசி ஓடுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இதுக்குள்ளேருந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் எங்கேருந்து வந்துச்சு? கற்பனையே செய்ய முடியலல்ல? இறைவன் மிகப்பெரியவன். பற்றியெல்லாம் உருவாக்கி கொடுத்து திருக்குரானில் காற்று அதனுடைய வேகத்தை எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த 2 மாத காலம் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை கொடுத்து இறைவன் பதிவு செய்யறான். அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களோட பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. நான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இங்கே தான் வருவேன். இந்த இடத்துல நின்று உங்களோட பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. உங்களால் காற்றை உருவாக்க முடியுமா? உங்களால் காற்றுக்குள்ளே இருந்து மின்சாரத்தை உருவாக்கி தர முடியுமா? உங்களால் காற்றின் வேகத்தை தீர்மானிக்க முடியுமா? உங்களால் காற்றின் வேகத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? இது எதையாவது உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல? அப்போ உங்களோட பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. காற்றை உருவாக்கியவன் எவனோ அவன் மீது சத்தியமாக அவன்கிட்டயே அதை ஒப்படைச்சால் ஒழிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடத்தில் இல்லை. தவக்கல்து அலல்லாஹ். காத்தோட வேகத்தை படைத்த இறைவனால கூட்ட முடியும், குறைக்க முடியும், ஒரு இடத்துல நிலைநிறுத்த முடியும், அதை தென்றலாக்க முடியும், அதை புயலாகவும் மாற்ற முடியும். இந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கும். அப்படின்னா நம்மோட பிரச்சனையை சரி செய்கிறதோ, நமக்கு இருக்கிற விஷயங்களை மாத்துறதோ, கூட்டவோ குறைக்கவோ அவனால் முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்லுங்களேன். இல்லை படைத்த இறைவனால் எல்லாம் முடியும் அப்படின்னா நம்மை நாம் முழுமையாக ஒப்படைத்து அது சம்பந்தமாக எந்த கருத்தையும் வைக்காமல் எல்லாம் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்குவான். நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற உணர்வோடு இருந்தால்
நாம் வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் தான். இல்லை நான் தான் இதை செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு நினச்சி கலங்கி நின்னோம்னா ஒரு நாள் அதுலேருந்து வெளியே வர முடியாது. எனவே கவலையில் இருக்கவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க, மனநல பிரச்சனையில் இருக்கிறவங்க, வீட்டு உறவுகளில் சிக்கல்களில் இருக்கிறவங்க, பரிதவிப்பில் இருக்கவங்க, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, ஏமாற்றப்பட்டவங்க, வாழ்க்கை லட்சியங்களில் தோல்வி அடைந்தவங்க, பணம் காசு இல்லாதவங்க, வறுமையில் இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயந்தான். காற்றாலைகளின் சூழலிலிருந்து இறைவன் தன்னுடைய நபிக்கு காற்றை வசப்படுத்தி தந்தான் என்பது சத்தியம் என்றால், நிச்சயமாக நமக்கும் நம்முடைய பிரச்சனையிலிருந்து அவனே தீர்வை வசப்படுத்தி தருவான் என்பது சத்தியம். இது நம்ம முழுசாக நம்புகிறோமா இல்லையாங்கிறது தான் நமக்கும் இது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கான அளவுகோல். இல்லை நான் இதை முழுசாக நம்புகிறேன், இறைவன்ட்டே ஒப்படைக்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தள்ளி நின்று இந்த பிரச்சனையை பார்க்குறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, இதோ இந்த காற்றாலைகள் இறைவனுடைய அருளை கொண்டு மின்சாரத்தை தயாரித்து கொள்வதைப் போல நாமும் இறைவனுடைய அருளை கொண்டு நிம்மதியை தயாரிக்க முடியும். நம்புங்கள். வெறும் சபரிமாலாவாக இருந்த எனக்கு ஃபாத்திமாங்கிற பாக்கியத்தை கொடுத்து இறைவன் நிம்மதியை உற்பத்தி செய்வதற்கான தடங்களை உருவாக்கி தந்திருக்கிறான். நம்புங்கள், உங்களுக்கும் தருவான். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.